டுடே மதியம் 3:30க்கு சண்டே, அதாவது சிஎஸ்கே பிபிகேஸ் மோதுறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் இதயமுள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகு பக்கு பக்கு டிக்கு டிகு பக்கு பக்கு டிக்குன்னு துடிச்சிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அண்டர் ப்ரெஷர் கேம் மட்டுமல்லாமல் நம்ம இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கணுமா அந்த மேட்ச் தாங்க இது. இன்றைக்கி தோத்துட்டோம்னா பிளே ஆஃப் விட்டு வெளியே வந்துட வேண்டியதான், வீட்டுக்கு அவன் கிளம்பிட வேண்டியதான். பட் இன்றைக்கி ஜெயிச்சா தான் நம்ம பிளே ஆஃப் ரேஸில் வந்துட்டு இருக்க முடியும். ஓகேவா? உண்மையிலே எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே நாளாக காலையிலேயே வந்துட்டு பிள்ளையார் கோயிலில் தேங்காயை உடச்சிட்டு எப்படியாவது சிஎஸ்கே வின் பண்ணணும்னு வேண்டிட்டு வந்திருக்கங்க. எல்லாரும் அந்த மாதிரி ப்ரே பண்ணிக்கங்க. சிஎஸ்கே உண்மையான ஃபேன்ஸ். ஓகேவா? ஓகே. அதாவது இன்னைக்கு வந்துட்டு ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்காங்க. எப்போதுமே 2 மாங்காய் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். ஓகேவா? அதுவும் மல்கோவா மாம்பழம் வேற லெவலில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மோசமான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம். நேர்த்தியாக, அதாவது ரொம்ப தெளிவாக வந்துட்டு பிளேயிங் 11 செதுக்கியிருக்காங்க என்றே சொல்லாங்க. இந்த வீணா போன தூங்கமுஞ்சி ரகானே, அதாவது ஆரம்பம் வந்துட்டு அழகாக இருக்கணுங்க, அஸ்திவாரம் அழகாக இருந்தால் தான் வீடு அழகாக இருக்கும். இது இந்த எருமச்சானியை மூஞ்சில் அப்பி விட்ட மாதிரி தொடக்கம் வந்துட்டு தோரணையாக இருக்கணும். இது தொங்க போட்டு தெரியுது இந்த ரகானே. உண்மையிலேயே எனக்கு பார்க்கும்போதெல்லாம் வேற லெவலில் கோவம் வருது. ஓகே, நான் அதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பலங்க அவரை பற்றி. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. சேம் டைம் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்காங்க. ஓப்பனிங் சரியாக இருந்தாதாங்க, அதாவது பவர் பிளேயில் 2 ஃபீல்டர் தான் வெளியே நிற்பாங்க. டம்மு டும்மு டும்மு டும்முன்னு அடித்து சட்டார் படா சட்டான்னு அடித்து 6 பவுண்டரி திறக்க விட்டுறலாம். ஒரு 70 ரன் கொண்டு வந்துடலாம். நேற்று மேட்ச் ஒரு உதாரணங்க. ஃபாஃப் டு பிளஸையும் அண்டு விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா சிலக்னு 6 பவுண்டரி வீசினதுனால தான் 6 ஓவரில் கிட்டத்தட்ட 80 ரன் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 விக்கெட் போனாலும் ஈஸியாக பீட் பண்ண முடிஞ்சது ஜிடிஏ. ஓகேவா? அதனால அந்த முதல் பவர் பிளே வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி சிஎஸ்கே மிகப்பெரிய எரார் பண்ணாங்க இல்லையா பேட்டிங் ஆர்டரில். இவன் இறக்குறது, இவன் இறக்குறது, இந்த ஃப்ளமிங் பைபிளில் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி புத்திகெட்டத்தனமாக இருந்ததுன்னு வைங்களேன். பட் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பிளேயிங் 11ல் மிட்செல் நம்ம இளநீத்தில் வந்துட்டு தொடக்க வீரர் இறங்குறாருங்க. அப்படி இல்லைன்னா இவர் மொயின் அலியும் ருத்ராஜ் கெய்க்வாடும் தொடக்க வீரராக இறங்க போகிறாங்களாமா. ஏன்னா ப்ராக்டிஸில் மிட்சலும் ருத்ராஜ் கெய்க்வாடும் தொடக்க வீரராக இறங்கி ப்ளே பண்ணாங்க. அடுத்து மொயின் அலியும் இறங்கி ப்ளே பண்ணாங்க. இந்த 2 பேரில் ஒருத்தவங்க இன்றைக்கி தொடக்க வீரர் இருக்கான் போல் இறங்க போகிறாங்க. அப்போ ரஹானேவுக்கு பதிலாக யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தாங்க ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்காங்க. ரஹானேவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹங்கரேக்கர், இவர் வந்துட்டு டீசெண்டாக பவுலிங்கும் போடுவார் அண்டு டீசெண்டாக இல்லை வேறு லெவலில் பேட்டிங் பண்ணுவாருங்க. பவர் ஹிட்டர். ஓகேவா? அதனால வந்துட்டு இந்த தூங்கமுஞ்சி ரஹானேவை தூக்கிட்டு ஒரு தூக்கலான பிளேயரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஹங்கரேக்கர், ராஜ்வர்தன் ஹங்கரேக்கர் என்றே சொல்லாங்க. செம்மையான பிளேயர் தான். ஓகேவா? 145 கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் போடுவார். 150 தொடுவாருங்க. செம்ம ஹிட்டர். இப்படின்னு அடிச்சாருன்னு வைங்களேன், விங்குன்னு 6 அப்படி தெரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, என்னை பொறுத்தவரை இது மிகப்பெரிய குட் மூவ்ங்க. நல்லா சிந்திச்சு செயல்பட்டிருக்காங்க என்றே சொல்லலாம். ஃபைனலாக இன்ஜுரி தீபக் சகார் இருக்கார் இல்லையா, அவரை தூக்கிட்டு அது முதுகு சித்த பைக்கி, அது இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டினாலும் ஒன்று. அவர் விலகிட்டார்னு வைங்களேன் அந்த டோர்னமெண்ட்லேருந்து. அவருக்கு பதிலாக இன்னைக்கு சிம்ரத் சிங் வந்துட்டு ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. சிம்ரத் சிங்கும் தெரிக்க விடுவார் பவர் பிளேயில். அண்டு ஓவரால் இன்னொரு மாற்றம் என்னென்னா, உங்களுக்கே தெரியும், முஸ்தபிசூர் வந்துட்டு தோனி பக்கத்தில் இருந்தது ஒரு அருமையான தருணம், என்னால் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த நினைவு என் கூட இருக்கும் என்று அவர் கிளம்பிட்டார்னு வைங்களேன். அவருக்கு பதிலாக இன்னைக்கு பத்ரனா உள்ள வராரு. பத்ரனா, கிளீசன், சிம்ரத் சிங், சத்துல் தாகூரை விட்டுருங்க, அது ஒரு என்னங்க சொல்கிறது, ஒரு திருஷ்டி மாதிரி டீமுக்குள்ளே சுத்தட்டுமே. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் வந்துட்டு ஒரு அற்புதமான மாற்றம் பண்ணியிருக்காங்க. தொடக்க வீரராக மொயின் அலி ருத்ராஜ் கெய்க்வாட் இறங்கணுமா, இல்லை மிட்செல் ருத்ராஜ் கெய்க்வாட் இறங்கணுமா? என்னை பொறுத்தவரை மொயின் அலி ருத்ராஜ் கெய்க்வாட் இறங்கினா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த 2 முடிவில் இன்றைக்கி பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓவரால் இந்த மாற்றம் தான் செத்தாங்க சேகருங்கிற மாதிரி. டெஃபினட்டாக பஞ்சாப் இன்னைக்கு ஆழ்மனை சொல்லுதுங்க. அடித்து பிரித்து சும்மா முதுகெலும்பெல்லாம் ஒட்டச்சு சில்லியாக செதற விட போகிறாங்க என்றே சொல்லாங்க. சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ண போகிறாங்கன்னு என்னோட ஆழ்மனை சொல்லுது. ஏன்னா பிள்ளையார்கிட்ட நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். அண்ட் சேம் டைம் இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆன பிறகு டக்குன்னு போய் பாருங்கள். ஓகே.